என்னோடய பேர் அகமத் நதீம். ஸ்டேட் அட்டானமி அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. தோழர் ராகுல் சிறப்பாக அம்பேத்கருடைய பயணம், அதில் கான்ஸ்டியூஷன் உருவாகினதுடைய ஒரு மினியேச்சர் வரலாறு சொல்லிட்டதுனால நான் அந்த பகுதியை குறைச்சிக்கிறேன். இஸ்லாமியர்கள் பகுதியை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிறேன் என்னோடய பேச்சில். 1857 ஆரம்பிப்போம். 1857 முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிற கழகத்தில் கிளர்ச்சியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒடுக்கின உடனே அவங்க அந்த இடத்துல மிகவும் பிரச்சனையாக, அது எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து செஞ்ச கிளர்ச்சி தான். ஆனால் அந்த தரப்பில் மிகவும் பிரச்சனையான தரப்பாக ஒன்று அவங்க பார்த்தது டெல்லியில் இருக்கிற இஸ்லாமியர்கள். டெல்லியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் இதை தூண்டுனாங்க, இதுக்கு ஒரு பெரிய பௌதிக சக்தியாக இருந்தாங்க. அப்படின்றதுனால அவர்களுடைய உரிமைகள், அவர்களுடைய வியாபாரங்கள் இதெல்லாம் ஒடுக்கப்படுது. அவங்க டெல்லிக்குள்ளே அவங்க ஒரு பெரிய ஒரு கொடுங்கோன்மையை சந்திக்கிறாங்க. இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா, டபிள்யூ ஹண்டர் இந்தியன் முஸ்லிமான்ஸ் ஆர் தே பவுண்ட் இன் கான்ஷியஸ் டு ரிபல் அகேன்ஸ்ட் த குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதாவது இந்திய இஸ்லாமியர்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு பிரிட்டிஷ் ராணிக்கு எதிராக கலகம் செய்வது அவர்களுடைய இயல்பா அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த இன் ஷார்ட் அந்த கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் ஆமாம். ஸோ அந்த புத்தகத்தில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களை எங்கெல்லாம் குறிப்பிடுறாரோ அங்கெல்லாம் அவர் இவங்க கலகக்காரர்கள், இவங்க கிளர்ச்சி செய்கிறவங்க, இவங்க துரோகிகள், ராணிக்கு துரோகிகள் அப்படின்ற மாதிரிலாம் எழுதுகிறார். அதனால தான் சில சமயங்களில் உங்களுக்கு அப்போது ராணிக்கு விசுவாசமாக இருந்து மெர்சி பெட்டிஷன் எழுதினவங்களுக்குலாம் கோவம் வருது. இப்போது அந்த இடத்துல முஸ்லீம் மூமெண்ட்டோட ரியாக்ஷன் ரெண்டாக பிரியுது. சரிங்களா? ஒன்று, பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை இதை செய்து, ஸோ வி வில் ரிஜெக்ட் த பிரிட்டிஷ் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா, நான் வெஸ்டர்ன் எஜுகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவேன், நான் மாடர்னிட்டியை ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இருக்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷனை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் பின்தங்கிடுவோம். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துக்கொண்டே நாம் நம்முடைய அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு ஒரு தரப்பு. இந்த தரப்பு தான் நீங்கள் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் மூமெண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சர் சையத் அகமத் கான்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க தான் இந்த தரப்பு. இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் மூமெண்ட் உருவாகும்போது, இதான் முன்கதை, சரிங்களா, சொல்லிடுறேன். இதில் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் மூமெண்ட் உருவாகும்போது அதையொட்டி ஒரு அரசியல் மூமெண்ட் உருவாகும், அரசியல் குரல் மேலெழுந்து வரும். ஸோ அரசியல் குரல் மேழுந்து அவங்க செப்பரேட் எலக்டோரேட் கேட்டது, அதை பார்த்து தலித் மக்களும் கேட்டது. அதுக்கப்புறம் 3 tier கவர்மெண்ட் பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் ராகுல், சரிங்களா. இதெல்லாமே நடந்தது. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பற்றி நான் பார்ட்டிஷன் அவங்க கேட்டாங்களா இல்லை நேரு தள்ளி விட்டாரான்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன். அவர் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல. அதனால் அதில் எதுவும் இல்லை. சரி, 2 நேஷன் தியரி வருது, பார்ட்டிஷன்லாம் நடக்குது, பாகிஸ்தான் பிரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வருவோம். இப்போது 46 வாக்கில் பிரிவினைக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரிவினையை ஒட்டி பின்னாடி மிகப்பெரிய கலவரம் வருது டெல்லியில். சரிங்களா? டெல்லி சுற்றி இந்து முஸ்லீம் கலவரம் குறிப்பாக வருது. இந்த கலவரத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்றவொடனே காந்தியார் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம உண்ணாவிரதம் இருப்போம், வி வில் அப்பீல் டு த கான்ஷியஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். நேரு ரொம்ப கவலைப்படுறாரு, ஐயோ எல்லாரும் வெட்டிட்டு சாவறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இருந்த இடைக்கால டெல்லி அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இதை தடுங்க அப்படின்னு. அந்த லெட்டரை வாங்கிக்கிறது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் ஒரு பயங்கரமான நூதனமான ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறார் அந்த கேள்விக்கு. அதாவது ஒரு ரெசல்யூஷன் கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளரி அப்படின்னு ஒரு காவல் படை இருக்குது, ஒரு போலீஸ் படை. அதிக அதிகாரங்கள், ஸ்பெஷல் பவர்ஸ், வன்முறை குவிக்கிற பவர்ஸ் இதெல்லாம் இருக்கிற படை. அவங்களுடைய வேலையே கலவரத்தை நிறுத்துறது. சரிங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலவரத்தை நிறுத்துறதுக்கு நம்ம பிஏசியை டிப்ளாய் பண்ணுவோம், ப்ரொவின்ஷியல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளை டிப்ளாய் பண்ணுவோம், அதில் இருக்க முஸ்லீம் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் காவல் படை நியூட்ரலாக இருக்கும். கலவரத்தை முடித்து வைக்கணும் அப்படின்றதுக்கு பல அர்த்தம் இருக்குல்ல, அவர் ஒரு அர்த்தமாக புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்குது. சரிங்களா? அதனால தான் 3000 அடிக்கு செலவு வச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போது அதே ஒட்டி அதே காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மைனாரிட்டிஸ் கமிஷனில் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளி சீட்ஸில் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு ரிசர்வ் சீட்ஸ் இருக்கணுமா, தனி தொகுதிகள் இருக்கணுமா, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு, ஆல் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ், சீக்ஸ், எவ்ரி ஒன், சரிங்களா, அப்படி இருக்கணுமா அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துலேயும் வல்லபாய் பட்டேல் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூடவே கூடாது அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. எல்லா தரப்பு மத சிறுபான்மையினர்கிட்டையும் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் ஒன்று பிரிஞ்சுது,
ஆனால் ஹிந்து இந்தியான்னு ஒன்று பிரியலல்ல, செக்யுலர் இந்தியான்னு தானே ஒன்று பிரிஞ்சுது. அப்போது செக்யுலர் கான்ஸ்டியூஷனை நம்புங்க. நீங்கள் ஏன் வந்து செப்பரேட் ரிசர்வ் சீட்ஸ் கேட்குறீங்க? நீங்கள் கேட்காதீங்க, இதை நம்புங்க அப்படின்னு ஒரு அப்பீல் வைக்கிறாரு. அந்த கமிட்டியில் வந்து ஒரு கன்சென்சஸ் வர முடியாததுனால அந்த கோரிக்கை கைவிடப்படுது. இப்போது வந்து அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டதில் இஸ்லாமிய தலைவர்களும் இருந்தாங்க அன்றைக்கி. சரிங்களா, செக்குலர் கான்ஸ்டியூஷனை நம்புகிறோம் அப்படின்னு. அந்த நம்பிக்கை இன்றைக்கி என்னவா இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும். சரி, இப்போது இதே நேரத்தில் நம்ம தலித் மக்களை பார்ப்போம். தலித் மக்களை பார்க்கும்போது ஒரு புதிய நாடு உருவாகுது. அந்த புதிய நாடு என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்கள மனுஷனாகவே பார்க்காம அடிமைப்படுத்தி இழிவுபடுத்தி சுரண்டிய ஒரு நாட்டிலிருந்து புதுசாக ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் இருக்கிற உரிமை நமக்கும் இருக்குதுன்னு சொல்லுது. அதை அந்த மூமெண்ட்டுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிற அம்பேத்கர் முன்னின்று அதை செய்கிறார். அப்படி செய்யும்போது மிக ஆழமான நம்பிக்கையும் ஒரு ஹோப்பும் அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மேலே வருது. அப்போது ஒரு புதிய இந்தியா பிறந்தபோது 2 வேறு மைனாரிட்டிஸ்க்கு 2 வேறு கண்ணோட்டம் இருக்குது கான்ஸ்டியூஷனை பார்த்து. அப்போது இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த 2 வேறு கண்ணோட்டம் இருக்கிற தனக்குள்ள வித்தியாசம் இருக்கிற, அதே சமயம் அரசியல் சிறுபான்மையினராக இருக்கிற, பல இடங்களில் பல இன்னல்களை ஒன்றா அனுபவிக்கிற இஸ்லாமியர்கள் தலித்துகள் ஏன் மாநில சுயாட்சி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்போம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சரி, பிஏசியில் வந்து ரிமூவ் பண்ணார்ல வல்லபாய் பட்டேல், அது வந்து ஒரு ஒன் டைம் இவெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிஏசியை முன்மாதிரியாக வச்சு தான் இந்தியாவில் அதுக்கு பின்னாடி நடந்த அத்தனை கலவரங்களிலையும், அது வந்து நெல்லி மேசக்கராக இருக்கலாம், இல்லை ஹாஷிம்புரா மேசக்கராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சீக்கியர்களுக்கு எதிரான ப்ரோக்ராமாக இருக்கலாம், டெல்லியில் செமி ப்ரோக்ராம் சில பேர் சொல்கிறாங்க, ப்ரோக்ராம் சில பேர் சொல்கிறாங்க, அதுவாக இருக்கலாம், குஜராத் எத்னிக் கிளென்சிங்காக இருக்கலாம், அயோத்தியா ரத யாத்திரையாக இருக்கலாம், இப்போது முசஃபர் நகராக இருக்கலாம், இப்போ நடந்த மணிப்பூராக இருக்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து காவல் படை ஏன் கலவரத்தில் ஒரு தரப்பினராக சேர்ந்து அதில் பங்கெடுத்துக்குது அப்படின்றதுக்கு அங்கே தான் ரூட் இருக்குது. அது ஒரு மாடல். ஓகே, ரைட். ஸோ இப்போது அதிலிருந்து விளக்குறோம். மற்ற சோஷியலாகவும் வந்து செக்குலர் இந்தியா வந்து முஸ்லீம்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துலையும் அது வந்து பைனரிஸ் க்ரியேட் பண்ணுது. இந்த மாதிரி இஸ்லாமியர்களை நம்ம ரெப்ரசன்டேஷனுக்கு அனுமதிக்கலாம், இந்த மாதிரி இஸ்லாமியர்களை நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைப் காஸ்ட் அது பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து கான்சர்வேட்டிவ் முஸ்லிம்ஸ், சிங்க்ரெட்டிக் முஸ்லிம்ஸ். கான்சர்வேட்டிவ் முஸ்லிம்ஸ்னால் யார் அப்படின்னா, இஸ்லாத்தை அதனுடைய மத சடங்குக்கு உட்பட்டு அதனுடைய வழிபாட்டு முறையை அது மாதிரியே செய்கிறவங்க கான்சர்வேட்டிவ் முஸ்லீம், மத பிடிப்பு இருக்க முஸ்லிம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிங்க்ரெட்டிக் முஸ்லிம்ஸ் அப்படின்னா யாருன்னா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற இஸ்லாம் வந்து இங்கே இருக்கிற குறிப்பாக இந்து சமய சடங்குகள் கலந்துருக்கும். சரிங்களா, இப்படி சிங்க்ரெட்டிக் முஸ்லிம்ஸ்னு இருக்காங்க. இப்போ 2ஆக பிரிக்கிறது. கான்சர்வேட்டிவ் முஸ்லீமை வில்லனைஸ் பண்ணுறோம், சிங்க்ரெட்டிக் முஸ்லீமை அகாமடேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு போக்கு போகுது. காம்யூனல் முஸ்லீமை வில்லனைஸ் பண்ணுறோம், அதாவது வகுப்புவாத சிந்தனை இருக்கிற முஸ்லீமை வில்லனைஸ் பண்ணுறோம், செக்யுலர் முஸ்லீமை நம்ம அகாமடேட் பண்ணிப்போம். சரிங்களா, பொலிட்டிக்கல் முஸ்லீமை நாம் வந்து வில்லனைஸ் பண்ணுவோம், ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் பாகிஸ்தானை பிரிச்சிருவோம். பொலிட்டிக்கல் முஸ்லீமை வந்து நம்ம அகாமடேட் பண்ணிப்போம். சரிங்களா, ஓக்கலாக இருக்கிற முஸ்லீம்ஸ் தன்னுடைய பிரச்சனைகளை வந்து தானே பேசிக்கொள்ளுகிற ஆற்றல் இருக்கிற முஸ்லீம்ஸை வந்து நாம் தொடர்ந்து சந்தேகப்படுவோம். வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்க முஸ்லீம்ஸ் பாவம், அவங்கள அகாமடேட் பண்ணிப்போம். இப்படின்ற ஒரு பைனரியை தொடர்ந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது வந்து அதுக்கான உருவங்கள் உருவாகுது. அவர் உருது மொழி பேசுவார், தொப்பி அணிந்திருப்பார், தாடி வச்சிருப்பார், சுருமா போட்டிருப்பார், கணுக்காலுக்கு மேலே பேண்ட்டை போட்டிருப்பார், புர்கா போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு இமேஜாகவும், இது இல்லாத இமேஜ் ஒரு அகாமடேட்டிவ் இமேஜாகவும் மாறுது. இப்படி மாறி 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 வந்தபோது ஒரு ஸ்டேஜில் த டைட் டர்ன்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பொலிட்டிக்கல் முஸ்லீம்ஸ், செக்குலர் முஸ்லீம்ஸ், சிங்க்ரெட்டிக் முஸ்லீம்ஸ், வாய்ஸ்லெஸ் முஸ்லீம்ஸ், இவங்க எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுறாங்கல்ல. இப்போது இப்படி வச்சுப்போம், கொரோனா வந்தபோது இஸ்லாமியர்கள் தான் ஏச்சி துப்பி பரப்புனாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஹேட் கேம்பெயின் நடந்தது இல்லைங்களா. எந்த இஸ்லாமியர்களை சொன்னாங்க? அவங்க தப்லீகி ஜமாத் இஸ்லாமியர்களை சொன்னாங்க. தப்லீகி ஜமாத்துன்றவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து முஸ்லீம்கள்கிட்ட இஸ்லாத்தை பரப்புகிறவங்க.
முஸ்லீம்கள்கிட்ட இஸ்லாத்தை பரப்புகிறவங்க அப்படின்னா அவங்க வந்து பங்களாதேஷில் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருக்கிறாங்க. இந்தியாவில் ஆஃபிஷியலி தே ஆர் ஏ பொலிட்டிக்கல். ஸோ ஏ பொலிட்டிக்கலாக இருந்தாலும் யூ ஆர் நாட் ஸ்பேட். சரி, அடுத்து செக்யுலர் அப்படின்னு வச்சுக்கலாம். செக்யுலர் அப்படின்னு வச்சுக்கிட்டா நீங்கள் சொல்கிற இப்போ வந்து கான்சர்வேட்டிவ் அடையாளம் எதுவுமே இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் வந்து ஹையர் இன்ஸ்டியூட்க்கு படிக்க போகிறாங்க. வாட் இஸ் தேர் ஸ்பேஸ்? அதோடைய ஒரு உதாரணம் தான் ஃபாத்திமா ஷேக். ஐஐடிக்கு படிக்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? சரிங்களா? சரி, ஓகே. செக்யுலர்லேயே எலீட் முஸ்லீம், சரிங்களா? ஷாருக் கான் முஸ்லீமா, செக்யுலரா, எலீட்டா, அதெல்லாம் அப்புறம். செக்யுலரே எலிட் முஸ்லீம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஷாருக் கான் அவர் பையனை அவரால் காப்பாற்ற முடிஞ்சா? சரி, அதை விட்டுருவோம். வாய்ஸ்லெஸ் முஸ்லீம், சரிங்களா? அக்லக்கு, ஜுனேது, ஆசிஃபா, பாயல் தாத்வி, ஃபாத்திமா ஷேக், இவங்களுக்கெல்லாம் யாருக்காவது நியாயம் கிடச்சிதா? அப்படின்னா இல்லை. ஸோ ஏ பொலிட்டிக்கல் முஸ்லீம் எடுத்துக்கிட்டோன்னா டாக்டர் காஃபில் கான், அவர் என்ன தப்பு பண்ணார்? 60 குழந்தைய காப்பாற்றினார். அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருந்தது அதுக்கு முன்னாடி கிடையாது, சரிங்களா? அப்போது முதல்ல ஒரு பைனரியை உருவாக்குனதுலேருந்து பாதி பேரை வெளியே தூக்கி வச்சோம் அப்படின்னா இன்றைக்கி இட் ஹஸ் கம் த ஃபுல் சர்க்கிள், சரிங்களா? இப்போது எல்லாரையும் தூக்கி வெளியே வச்சாச்சு. இப்போது இதனுடைய இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் இருக்குது, சரிங்களா? இப்போ கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்னா எப்படி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, திட்டமிட்ட கலவரங்கள், இல்லை கும்பல் படுகொலைகள், லிஞ்சிங்ஸு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவன் வந்து கேஸ் கொடுத்தான்னா பாதிக்கப்பட்டவன் மேலேயே கேஸ் போடுறது. இப்போ வந்து என் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கலவரத்தில் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அவன் கேஸ் கொடுத்தான்னா அவன் தான் கலவரம் பண்ணான்னு கேஸ் போடுறது. அவங்க மேலே தொடர்ச்சியான ஃபேக் நியூஸை கட்டமைக்கிறது. இது ஒரு விதமான கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் தான். புல்டோசரை கொண்டு வந்து வீட்டை இடிக்கிறது இப்படின்ற மாதிரி. அதாவது சமூகத்தில் யார் என்ன பண்ணாலும் அது குற்றமோ இல்லையோ, குற்றம்னு நாங்கள் நினச்சிட்டோன்னா இன்ஸ்டன்ட்லி யூ வில் கெட் கலெக்டிவ்லி பனிஷ்ட் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குறது. இந்த சூழல் உருவாகிறதுக்கு சோஷியலாக டீரெப்ரசன்ட் பண்ணாங்கன்றது அந்த ப்ராசஸோட தொடக்கம். இப்போ இது கூட நீங்கள் பார்க்கலாம். ஷாஹின்பாகில் எல்லோரும் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்றதுக்கு ஓகே வி தாட் தட் முஸ்லீம் விமன் ஹேவ் நோ ஏஜென்சி, தே ஹேவ் நோ எஜுகேஷன், எவ்ரி திங், நீங்கள் வந்து உட்கார்றீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வி வில் ஸ்டாப் யூ ஃப்ரம் கோயிங் இன் டு ஸ்கூல்ஸ், ஹிஜாப் பேன். ஸோ கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியாக இருக்குது. இது முஸ்லீம்ஸ்க்கு ஒரு ரீசன்ட் ரியாலிட்டி. ரீசெண்ட்னா ஒரு 100 வருஷம் சொல்லிக்கலாம். ஒருத்தங்களுக்கு இது வந்து செஞ்சுரியாக ரியாலிட்டி. அது தலித் மக்கள், சரிங்களா? செஞ்சுரியாக அவங்க வந்து சோஷியல் எக்ஸ்க்ளூஷன்றது தான் அவங்களுடைய டிஃபால்ட் ஸ்டேட்டு. அதுலேருந்து தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே. அப்படின்ற போது அப்போது அவங்களெலாம் இந்த மாதிரி கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டை எதிர்கொள்கிறவங்க, சமூகத்துடைய வன்முறையை எதிர்கொள்கிறவங்க, எக்ஸ்க்ளூடட் ஸ்பேஸுக்குன்னே நேர்ந்து விட்டவங்க, இவங்கெல்லாம் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ரெண்டாக பிரியுது. முஸ்லீம் இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். தலித்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ ரிசர்வேஷன் இருக்குன்றதை மறுக்க முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் வச்சு தான் ஆகணும். ஸோ மறுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்வேஷன் இருக்குது ஆனால் அதை குழப்புறது இல்லை தடுக்கிறது. மறுக்க முடியாது, குழப்புறது இல்லைனா தடுக்கிறது அப்படின்னு வச்சுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஹையர் இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வேஷனில் நாங்கள் சீட்லாம் வச்சுருக்கிறோம், பட் கெடுவாய்ப்பாக வந்து மெரிட் இருக்கிற அப்ளிகேஷன் எதுவுமே வரல, வந்த அப்ளிகேஷன் எதுக்குமே மெரிட் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவோம். இதுவும் பிரதிநிதித்துவ நீக்கம் தான். அதை ஆக்டிவாக பண்ணணும், அப்படியே நேரடியாக மூஞ்சில் அடித்து பண்ண மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி க்ரியேட்டிவாகவும் பண்ணலாம். இல்லை ரிலீஜியஸ் ரைட்ஸ், வழிபடும் உரிமைகள், அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் வழிபடுற உரிமை இருக்கணும், சமமான உரிமை இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் நீங்கள் வந்து ரோஸ்டர் சிஸ்டமை எடுத்துக்கலாம், டெலிபரேட்டாக வேக்கண்ட்டாக வச்சுருக்கிற ரிசர்வ் சீட்ஸை எடுத்துக்கலாம், க்ரீமி லேயரை எடுத்துக்கலாம், லேட்ரல் என்ட்ரி எடுத்துக்கலாம், வைவா ஓசியில் வேணும்னே மார்க்கை கம்மியாக போகிறது எடுத்துக்கலாம். தீஸ் ஆர் ஆல் க்ரியேட்டிவ் வேஸ் டு கீப் யூ ஃப்ரம் ரெப்ரசன்டட். இதற்கு எதிராக மேலே வர்ற, அது வந்து கலெக்டிவாகவும் இருக்கலாம், இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், மேலே வர அத்தனை பேர் மேலேயும் சமூக வன்முறை இறங்கும். அந்த மாதிரி ஒருத்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக ஒருத்தர் எடுத்துக்கலாம். அவங்க தான் டாக்டர் பாயல் தாத்வி. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க யார் அப்படின்னா, பீல்னு ஒரு பழங்குடி சமூகம் இருக்குது மகாராஷ்டிராவில். 70,000 ஒரு 1,00,000 பேர் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த பழங்குடி சமூகம் வந்து கிட்டத்தட்ட முழுமையாக இஸ்லாமியராக மாறிட்டாங்க, சரிங்களா? ஆனால் அவங்க பழங்குடிகள் தான். சரி, அந்த பழங்குடி சமூகத்திலிருந்து சுதந்திர இந்தியாவில் வந்த முதல் பெண் மருத்துவர் டாக்டர் பாயல் தாத்வி, சரிங்களா? அவங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து
மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க, பாம்பேயில் பண்ணுறாங்க, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் பண்ணுறாங்க. அந்த கல்லூரி மெடிக்கல் காலேஜ் அதில் அவங்களுடைய காலீக்ஸ் அண்ட் சீனியர்ஸ் 3 பெண்கள் அவங்கள ரேகிங் பண்ணி அவங்கள தற்கொலைக்கு தூண்டுறாங்க. ஸோ ஷீ என்டர்ட் அ ஸ்பேஸ் தட் ஷி வாஸ் நாட் சப்போஸ் டு என்டர். ஸோ இது தவிர இவர்கள் இருவரும், இஸ்லாமியர்கள், தலித்துகள், இவர்கள் இருவரும் பர்டிகுலராக கெட்டோவைசேஷனுடைய விக்டிம்ஸாக இருக்காங்க. அதாவது சேரி ஒதுக்கப்படுறதுடைய விக்டிம்ஸாக இருக்கிறாங்க. தலித்துகள் நூற்றாண்டு கணக்காக இருக்கிறாங்க. இஸ்லாமிய சேரிகள், முஸ்லீம் சேரிகள் இப்போது புதிய ஒரு அடிஷன். இதுக்கு வந்து டேட்டாவே இருக்குது. பெங்களூரில் எப்படி முஸ்லீம் கெட்டோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போன வருடம் ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்தது. நீங்கள் பார்க்குறாந்தா பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க இந்த மாதிரி சேரிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அது இஸ்லாமிய சேரிகளாக இருக்கலாம். இஸ்லாமிய சேரினா நம்ம பொது புத்தியில் பார்க்க சேரின்னு எப்படி நினைப்போமோ அப்படி இருக்காது. ஆனால் அவங்க அடர்த்தியாக வாழ்கிற பகுதி அப்படி மாறிடும். தே வில் பி ஃபோர்ஸ் டு இன்ஹாபிட்டட் சச் பிளேசஸ். சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரி பகுதிகளில் வாழ்கிறவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து பேங்க் லோன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேங்க் லோன் கிடைக்காது. ரெட் லைன்டு. அதுக்கு பேர் ரெட் லைனிங்னு அஃபிஷியலாகவே ஒரு பாலிசியாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த சோஷியல் ரியாலிட்டியிலேருந்து பேக் டு ஸ்டோரி போவோம். சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வந்து பிரதிநிதித்துவம் நீக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. தலித் மக்களும் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது தெரியுது. ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா, கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கிறதுனால தலித் மக்கள் மீது தொடர்ந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இஸ்லாமிய மக்கள் மீது அப்படி கிடையாது. இது முதல் முறையாக எங்கே வருது அப்படின்னா, இந்திரா காந்திக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வருது, இஸ்லாமிய ஓட்டெல்லாம் நம்ம இழக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, 1983 அவங்க வந்து கோபால் சிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று, பேனல் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கோபால் சிங் பேனலோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவில் வாழ்கிற அனைத்து மத சிறுபான்மையினர்களும், அது முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், சீக்ஸ், எவ்ரிவன், அவங்க எல்லாரையும் என்ன நிலைமையில் வாழ்கிறாங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்கிறது. சரிங்களா? அவங்க ஆய்வு செஞ்சு டேபிளில் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குள்ளே இந்திரா காந்தி இல்லை, ராஜீவ்காந்தி வந்துடுறாரு. ராஜீவ்காந்தி வந்தோடனே அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, நாம் ஒரு செக்குலர் ஸ்டேட்டு இதை வெளியே காமிச்சா காரி தூப்ப மாட்டான்னு சொல்லி தூக்கி போட்டுறாரு அதை. சரிங்களா? அதை அவர் டேபிள் பண்ணல, அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் வெளியே காமிக்கலை. இப்போது இது நடக்கிறது வந்து 85 வாக்கில். சரிங்களா? 84, 85 வாக்கில். 87 வந்து ஷாபானு கேஸ் நடக்குது. இப்போ ஷாபானு கேஸில் வந்து ராஜீவ்காந்தி நடந்து கொண்ட விதம், முஸ்லீம் கிளர்ஜி நடந்து கொண்ட விதம் என்ன இந்தியாவில் ஒரு பேச்சாக உருவாக்குது, குறிப்பாக இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பேச்சாக உருவாக்குது அப்படின்னா, இந்தியாவில் நடக்கிறது முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ். இஸ்லாமியர்களை தாஜா செஞ்சு, இஸ்லாமியர்களை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறது, அவங்கள ப்ளீஸ் செய்கிறதுக்காக என்ன வேணால் செய்கிறது, இதுதான் இந்தியாவுடைய பாலிட்டிக்ஸாக மாறிடுச்சு, இது ஒரு ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேரட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோபால் சிங் ரிப்போர்ட்டை 85 டேபிள் பண்ணியிருந்தா இந்த நேரட்டிவை இந்துத்துவ சக்திகளை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக முடிஞ்சிருக்குமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா கோபால் சிங் ரிப்போர்ட் அப்போவே தெளிவாக சொல்லுது, இந்தியாவில் வாழ்கிற அனைத்து சிறுபான்மையினர்களில் மிக மோசமான இழிவான நிலையில் வாழ்கிறது இஸ்லாமியர்கள் அப்படின்னு அது தெளிவாக சொல்லுது. இப்போது அந்த கோபால் சிங் ரிப்போர்ட்டை கடைசியில் எப்போ தான் அது வெளியே வந்துச்சு அப்படின்னா, விபி சிங் வந்து தான் செய்கிறார். 92 வந்து அவர் தான் வந்து முதல்ல அந்த ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வராரு. அது வரைக்கும் தெரியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு மண்டல் கமிஷன் வந்து மண்டல் கமிஷனுக்கு எதிரான ரத யாத்திரை கிளம்பி அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே நடந்துருது. சரிங்களா? அதற்கு பின்னாடி தான் கோபால் சிங் ரிப்போர்ட் வெளியே வருது. அப்போது இந்தியாவில் நடக்கிறது ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ், இட் இஸ் முஸ்லீம் அபேண்ட்மெண்ட் பாலிட்டிக்ஸ். முஸ்லீம்களை, இஸ்லாமியர்களை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறதில்ல, கைவிடுறது தான் பாலிட்டிக்ஸு. இப்போது அடுத்து 2002 கோத்ரா நடக்குது. சரிங்களா? இஸ்லாமியர் எத்னிக் கிளென்சிங், முஸ்லீம் எத்னிக் கிளென்சிங் நடக்குது குஜராத்தில். போக்ரோம் நடக்குது. சரிங்களா? போக்ரோம்னா ஒன்றும் இல்லை, அது வந்து கலவரம். ஆனால் வந்து அரசு இயந்திரம், அரசே வந்து அதில் பங்கெடுத்துக்கும், அதை நடத்துறதில்ல. சரிங்களா? அதுதான் போக்ரோம் நடந்து முடித்தோடனே மீண்டும் வந்து இஸ்லாமியர்களுடைய இருப்பை பற்றி, இந்த நாட்டில் அவங்களுடைய இருப்பை பற்றி ஒரு கேள்வி எழும்பினோடனே அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ தான் அவர் தான் சச்சர் கமிஷனை தொடங்குறார். ஸோ சச்சர் கமிஷனை தொடங்கும் போதே தொடக்கத்திலேருந்தே அது மேலே இன்னும் கமிஷன் வந்து ஃபார்ம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்ற வழக்கமான நேரட்டிவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அது வந்து கோபால் சிங் ரிப்போர்ட்டை வந்து அரசியல் மயப்படுத்தலை அப்படின்றது தெளிவாக காட்டுது. ஏன்னா அது பண்ணியிருந்தால் இது நடந்திருக்காது. ஆனால் அது ஆரம்பத்துலேருந்தே அதை செய்கிறாங்க, எதிர் சக்திகள் செய்கிறாங்க. காங்கிரஸ்லேருந்தே அதுக்கு பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது. சச்சர் கமிஷனுக்கு நடத்தும்போது அப்போது வந்து சச்சர் கமிஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்மி கிட்ட போய் டேட்டா கேட்குறாங்க. ஆர்மி, உங்களோட படையில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க,
டேட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே ஆர்மி வந்து கொந்தளிச்சிட்டான். அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, நீ என்னோடய நியூட்ரலிட்டியை கொஸ்டின் பண்ணுறியா, நீ யார்கிட்ட வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் கேட்குற அப்படின்னு சொல்லி, இது வந்து டேஞ்சரஸான கேள்வி அப்படின்னு சொல்லி டேட்டா தர முடியாதுன்னு ஆர்மி மறுத்துடுது. ஆர்மி மறுக்கிறதுக்குள்ளே ஏர்ஃபோர்ஸும் நேவியும் அதுக்கு பதில் சொல்லி கடிதம் எழுதிட்டாங்க. அவன் டேட்டாவை கொடுத்துட்டான். இப்போ ஆர்மி இப்படி சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏர்ஃபோர்ஸும் நேவியும் திருப்பி சச்சர் கமிஷனுக்கு கடிதம் எழுதுறான், நான் கொடுத்த டேட்டாவை நீ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இடர்பாடுகள், இது இடர்பாடுகளுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி இடர்பாடுகள் நடுவில் எல்லாம் இவ்வளோ பொலிட்டிக்கல் அட்டாக்ஸ், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் அந்த கமிஷன் முடியுது. அவனோடைய ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வந்தால் ஆப்வியஸ்லி அது தலித் மக்களை விட நிறைய இடங்களில் இஸ்லாமியர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமையில் பின்தங்கியிருக்காங்க அப்படின்னு வருது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஏதோ கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமைன்றது வந்து தலித் மக்களுக்கே உரித்தானது, அதனால் அதை விட முஸ்லாமியர்கள் பின்தங்கிட்டாங்களேன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. கம்பேரிட்டிவாக பொது புத்தியிலேருந்து சொல்கிறதுக்காக சொல்கிறோம். நம்ம அவ்வளோ வன்முறை, வறுமையிலையும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் இருக்கிறதுலே பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்துறதுக்காக நம்ம அதை சொல்கிறோம். வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. சரிங்களா? இப்போது அதில் வந்து முக்கியமாக 2 விஷயம் பார்க்கலாம். என்னென்னா, சிவில் சர்வீசஸ் எஸ்பெஷலி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்த 3 சர்வீசஸில் 2-3% தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்தது 2006-08 வாக்கில். சரிங்களா? இப்போ எடுத்து பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியல, சொல்கிறேன். சிவில் சர்வீசஸ். அடுத்து வந்து கல்வி, வறுமை, வேலைவாய்ப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2000க்கு பிறகு அதிகமான நகரமயமாக்கலும் நகரத்தை நோக்கி அதிக முதலீடு குவியறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு தனியான பிரச்சனை, அதை நம்ம அப்போ பேசுவோம். ஆனால் அப்போது வேலைவாய்ப்பும் அங்கே அதிகமாக உருவாது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்தியாவிலேயே நகரத்தை நோக்கி புலம்பெயர்தல் இருக்குல்ல, அர்பன் மைக்ரேஷன், அது மிக குறைவாக போகிறது இஸ்லாமியர்கள் தான். மற்ற ஆல் குரூப்ஸ், ஓபிசிஸ், எஸ்சிஸ், எஸ்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், எல்லாருமே, நீங்கள் எந்த குரூப், எந்த ட்ரைபல்ஸ் நீங்கள் யாரை எடுத்தாலும் சரி, அவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து குறைஞ்சது 1000-ல் 300-350 பேர் நகரத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களில் 200 பேர் தான் போகிறாங்க. அப்போது நகரமயமாக்குதல்ன்றது வந்து மாடர்னிட்டியோட ஒரு வடிவம். அது வந்து பல ப்ரெஜடிசஸை கம்மி பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்தும் வெளியே தான் இருக்கிறாங்க. வர்றவனும் ஒரு விதமான கெட்டோவில் தான் இருக்கிறான். அதை நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். இப்போது கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்த மோசமான நிலையை அது எடுத்துரைக்குது, எல்லாம் நடக்குது. நடந்தோடனே அகெயின் இட் இஸ் அண்டர் அட்டாக். ஏன்னா அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை வச்சு பாடிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, பாலிசிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் ஷுடன்ட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இட் இஸ் அண்டர் அட்டாக். அப்போது வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பாலிசி சொல்லலாம். ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அதிக இஸ்லாமிய குழந்தைகள் வந்து வறுமை காரணமாக அவங்க வந்து படிக்க வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ, எங்கள் அம்மா ஸ்கூலில் பார்த்த ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? ஊக்கத்தொகை 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ அது மாதிரி கொடுப்பாங்க. ஐ திங்க் 1000 rupees when it was introduced. சரிங்களா? 1000 ரூபாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது ஒரு பெரிய தொகை இல்லை. ஓகே, பட் ஃபைன், இருக்கட்டும். அதை பிஜேபி ஆள்கிற மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களும் அமல்படுத்துச்சு, ஒரே ஒரு மாநிலம் தவிர, அது குஜராத். சரிங்களா? அப்போது அதனுடைய சிஎம்மாக இருந்த நரேந்திர மோடி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார், இது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு. அதாவது 1000 ரூபா பத்தலன்னு கேஸ் போடல அவர். உங்களுக்கு தெரியும் என்ன சென்ஸில் கேஸ் போட்டார் அப்படின்னு. ஸோ வந்து இந்த மாதிரி அட்டாக்கில் இருக்கும்போது இதை ரொம்ப ரத்ன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி சொல்லலாம். சச்சர் கமிஷன் ரிப்போர்ட் வருது, அது வந்து இவங்களோட பிரதிநிதித்துவம் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது, இதுக்கு நம்ம எதாவது செய்யணும், இது வந்து ஸ்டேட்டோட ஃபெயிலியரை காட்டு, செக்குலர் ஸ்டேட்டோட ஃபெயிலியரை காட்டுது அப்படின்னு நம்ம கை காட்டினா, அதுக்கு சுஷ்மா ஸ்வராஜ் வந்து உங்களுக்கு தெரியும், முன்னாள் பிஜேபி அமைச்சராக இருந்தவங்க, ரொம்ப சுவாவாக இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ட்விட்டரில் பயங்கரமான ஃபாலோவர்லாம் இருந்தது. அவங்க அந்த மாதிரிலாம் கேர்ள் பவர் அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த சுஷ்மா ஸ்வராஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி செப்பரேட் எலக்டோரேட்ஸ் பற்றி முஸ்லீம்ஸ் பேசுனாங்க, அது பாகிஸ்தானாக முடிஞ்சுது, நீங்கள் மறுபடியும் முஸ்லீமோட நாமினேஷன் பற்றி பேசுகிறீங்க, இது பிரிவினைவாதம்னு பேசுனாங்க. இஸ்லாமியர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வறுமை பற்றி பேசுகிறது பிரிவினைவாதம் அப்படின்னு பேசுனாங்க. சரிங்களா? அது ஏதோ ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட் இல்லை, ரைட்டுங்களா? ஓகே. வெங்கையா நாயுடு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாப்புல, அவர் ஷார்ட்டாக சொன்னார், இது புதிய பாகிஸ்தானை உருவாக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல, அவ்வளோதான். சரிங்களா? இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ இது இந்தியா அப்படின்ற கட்டமைப்போட இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற இது பிரச்சனை. ஓகே,
ஸோ ஹவு டஸ் இட் ஃபிட் வித் ஸ்டேட்? ஒரு மாநிலம் அப்படி சொல்கிறேன், மாநிலத்தோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இது நடக்குது அப்படின்னா, 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாசிட்டிவான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சச்சர் கமிஷன் ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க, கம்பேரிட்டிவ்லி சதர்ன் முஸ்லிம்ஸ் ஆர் பெட்டர். சரிங்களா? சச்சர் கமிஷன் ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க, ஒப்பீட்டளவில் தென்னகத்தில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த பிரதிநிதித்துவம்லாம் கொஞ்சம் பெட்டராக, அதுலேயும் தேர்ஸ் அ லாங் வே டு கோ, ஆனால் தே ஆர் பெட்டர். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. சவுத்தில் இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது கல்வியில். சரிங்களா? கல்வியில் ரிசர்வேஷன் இருக்குது. கேரளா, கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமி லேயர் தவிர்த்து இஸ்லாமியர்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. தெலங்கானாலையும் இருக்குது. தெலங்கானாவில் க்ரீமி லேயர் இருக்கான்னு எனக்கு தெரியலை, ஆனால் தெலங்கானாவில் முஸ்லீம் ரிசர்வேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 90% இஸ்லாமிய சாதிகளுக்கு வந்து ஓபிசியில் முஸ்லீம் அப்படின்னு ஒரு தனியான ஒரு உள்ளொதுக்கீடு இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சச்சர் கமிஷன் ரிப்போர்ட் வந்து அடிக்கோடிட்டு காட்டுது. நாம் தலித் மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அவங்க மூமெண்ட் கட்டுறதும் இயக்கம் கட்டுறதும் சரி, ஸ்டேட் லெவலில் வந்து இட் இஸ் மோர் வோக்கல், இட்ஸ் ஸ்ட்ராங், இட் இஸ் இன்டென்ஸ். அது நம்ம எப்போவுமே எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்குறோம். நம்ம ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, டாக்டர் திருமா மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம யூபி போய் சிஎம்மான மாயாவதி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்போ வந்து ராவன் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? நேஷ்னல் லெவல் மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறத விட ஸ்டேட் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால அது இறுக்கமாக கட்ட முடியுது, வோக்கலாக பேச முடியுது. அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை நம்ம பார்க்குறோம். இது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எங்கே போகிறோம் அப்படின்னா குஜராத்துக்கு போகிறோம். யூபிக்கு போவேன்னா, ஏன்னா குஜராத் வந்து தொடர்ச்சியாக ஸ்டேட் ஆட்டானமி பேசுகிறவங்க. சரிங்களா? அதனால் குஜராத்துக்கு போவோம். குஜராத்துக்கு போனால் குஜராத்தில் இப்போ நமக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, சுயமரியாதைன்னு நம்ம ஒரு மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறோம்ல, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அஸ்மிதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, அஸ்மிதானா லிட்ரல் மீனிங் பெருமிதம். குஜராத்தி அஸ்மிதா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்தே வர்ற கான்செப்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, குஜராத்தி பண்பாட்டை காப்பாற்றுதல். குஜராத்தி பண்பாட்டை காப்பாற்றுதல் அப்படின்னா என்னென்னா, அது குஜராத்தி இந்து உயர்சாதி பண்பாட்டை காப்பாற்றுதல். இதுதான் குஜராத்தி அஸ்மிதா. இப்போ குஜராத்தி அஸ்மிதா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வளர்ந்து இந்துத்துவ பிடிக்குள்ளே குஜராத் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த மிகப்பெரிய சோஷியல் அலையன்ஸ், எலக்டோரல் அலையன்ஸ் வந்து என்ன அப்படின்னா காமன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையில் சொல்கிறேன். சரிங்களா? சத்ரியா, ஹரிஜன், ஆதிவாசி, முஸ்லீம், இதுதான் சோஷியல் அலையன்ஸ், எலக்டோரல் அலையன்ஸ் இந்துத்துவ குஜராத்துக்கு முன்னாடி. அஸ்மிதா உணர்வு ஒரு இயக்கமாக வளர்க்கப்பட்டு இந்துத்துவம் அப்படி தான் வளர்க்கப்படுது. அங்கே வந்து ரீஜனல் ப்ரைடில் தான் வளர்க்கப்படுது. அவன் நேராக இந்துத்துவத்துக்குள்ளே வரல. சரிங்களா? ரீஜனல் ப்ரைடில் தான் வளர்க்கப்படுது. அஸ்மிதா வளர்க்கப்பட்டு அது வந்து உங்களுக்கு காம உடைக்குது. எந்த அளவுக்கு உடைக்குதுன்னா சுக்குநூறாக உடைக்குது. எந்த அளவுக்கு சுக்குநூறாக உடைக்குது அப்படின்னா, 2002 கோத்ரா ரயட்ஸில் ஈஸ்டர்ன் குஜராத்தில், கிழக்கு குஜராத்தில் இஸ்லாமியர்களை முன்னின்று படுகொலை செய்ததில் எஸ்டி சாதிகள் அதிகம். அந்த அளவுக்கு அது அங்கே வேரூன்றி நிற்கிது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இப்போ மாநில சுயாட்சி தன்னளவுலேயே அது ஜனநாயகமானது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா குஜராத்தி அஸ்மிதா இருக்கிற குஜராத்துக்கு மாநில சுயாட்சி கிடைச்சா அது என்ன அர்த்தம்? அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள், தலித்துக்கு என்ன அர்த்தம்? என்ன அவங்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு என்ன பொருள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு கேள்வியும் இருக்குது, ஃபெடரலிசம் அப்படின்றத வலதுசாரி பேசவே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படிலாம் கிடையாது, அவங்க பேசுவாங்க. சரிங்களா? இதை வந்து போன வாரம் வந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் லைட்டாக தொட்டுட்டு போனாப்புல. அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இப்போ இப்படி வச்சுப்போம், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கிறோன்றது நான் நினைக்கிறேன், ஒரு வீக்கான ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கம்ப்ளீட் வீக்கான ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் என்டர் ஆகலை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் அந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஒரு ஃபேஷிஸ்ட் ஸ்டேட் ரியாலிட்டி ஆயிடுச்சுன்னா, இஸ்லாமியர்கள் சிட்டிசன்லேருந்து சப்ஜெக்ட் ஆகிட்டாங்க, தலித் மக்கள் தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆகிட்டாங்க, ஓபிசி மக்கள் ஒரு லிமிட்டட் சிட்டிசன்ஷிப், ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் மாதிரி ஆகிடுறாங்க, இல்லை அண்டர் ரெப்ரசன்ட் சிட்டிசன் மாதிரி ஆகிடுறாங்க அப்படின்னா, அந்த ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டை இன்னைய விட அதிகமாக சென்ட்ரலில் பவரை குவிச்சு உருவாக்குன ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டை அப்படியே ஹோல்ட் பண்ண முடியாது. இட் வில் பி அன்ஸ்டேபிள். அப்போது அதை ஃபெடரலைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபெடரலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்துத்துவ மாநிலங்களுக்கு மத்தியில் ஃபெடரலைஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்துத்துவ மாநிலங்களுக்கு மத்தியில் ஃபெடரலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டை உடைக்கலாம், இந்துத்துவ ஃபெடரல் ஸ்டேட்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இவங்க ஃபேஷிஸ்ட் ஸ்டேட் நோக்கி போகிறதே ஒரு டிரான்சிட்டரி
பொசிஷன் தான். சரிங்களா? ஆன்டி டெமோக்ராட்டிக்காகவும் ஹிந்துத்துவா ஃபெடரல் ஸ்டேட்டாகவும் ஒரு ஸ்டேட்டை உருவாக்க முடியும். இட் இஸ் பாசிபிள். சரிங்களா? ஸோ தன்னளவில் ஃபெடரலிசம் அப்படின்னு பேசும்போதே அது வந்து மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேவியட் டு ரிமெம்பர். இப்போது நம்ம 2 பேருக்கு நடுவில், 2 தரப்புக்கு நடுவில் ஒரு ரேஸ் இருக்குது. ரேஸ் டு அ ஃபெடரலிசம். சரிங்களா? என்ன ரேஸ் அப்படின்னா, ஆன்டி ஃபேஷிஸ்ட், ப்ரோ டெமோக்ராட்டிக், ஆன்டி காஸ்ட்டாக ஒரு ஃபெடரலிசமை கட்டமைக்கணும். அதில் மாநில சுயாட்சி வேணும். இப்படி ஒரு தரப்பும், ஹிந்துத்துவா ஃபேஷிஸ்ட் ஸ்டேட்டை உருவாக்குறோம், அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஒரு தரப்பும். வி ஆர் இன் அ ரேஸ் அண்ட் த ரேஸ் பிகான் 75 years earlier. அப்போது இந்த ஆன்டி ஃபேஷிஸ்ட், டெமோக்ராட்டிக், ஆன்டி காஸ்ட் ஃபெடரலிசம் உட்பட்ட ஸ்டேட் அட்டானமியை கோர்றதில் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பங்கு இருக்குது. அதில் அவர்கள் அதிக உரிமைகளை கோர முடியும். அவர்கள் ஒரு சமத்துவமான சமூகத்தை நோக்கி நகர முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.